அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 10th February அண்ட் ஆல்சோ வீக்லி அப்டேட். ஸோ லாஸ்ட் டே உடைய நம்மளோட கான்டெக்ஸ்ட் டிஸ்கஷன் பிரகாரம் நம்ம என்ன அப்டேட் பண்ணோன்றதை ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி என்னங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், லெவல்ஸ் எல்லாம் கிளியராக மார்க் பண்ணியிருந்தோம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சொல்லியிருந்தோம், இந்த ப்ரொஃபைல் ஓகேங்களா, தேர்ஸ்டேயோட ப்ரொஃபைலுக்கு அபோவில் ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் வருதா, பிலோவில் ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் வருதா அப்படி கேட்டோம். ரெண்டு பக்கமும் எந்த கன்ஃபர்மேஷனும் வரல. அப்புறம் இந்த லெவல், இந்த பிபிஓசி வந்து ஒரு நல்ல லெவலாக, ஐ மீன் பிபிஓ சாரி, இந்த பேலன்ஸ் வந்து நல்ல லெவலாக இருக்கணும். அப்போ என்னாச்சு, மார்க்கெட் இந்த லெவலுக்கும் இதுக்கு மேலே ஓடிஎஃப் கிடையாது, இந்த லெவலுக்கும் நடுவில் உங்களுக்கு என்ன கிடைச்சிது, ஒரு ப்ரொஃபைல் கிடைச்சிது. அப்போ கான்டெக்ட் பிரகாரம் ஒர்க் ஆகுதுங்களா மார்க்கெட்டு? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த டே வந்து கொஞ்சம் பிபிஓசி மாதிரி நல்லா இருக்குது, இந்த பேலன்ஸ் இருக்குது, இந்த பேலன்ஸ்க்கு மேலே மார்க்கெட் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஆனால் இந்த இடம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னும். ஸோ அந்த இடத்துக்கு மேலே மார்க்கெட் போகவே கிடையாது. அப்படியே பிலோவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோ வந்து மார்க்கெட் அவ்வளோ சீக்கிரத்தில் கிளியர் பண்ண முடியாது, அதையும் பார்த்துக்கோங்க. சொன்னால் அவர் ப்ரொஃபைல் எங்கே கிடச்சிது, இதுக்கு மிடில் தாங்க ப்ரொஃபைல் உங்களுக்கு கிடச்சிது, புரியுதுங்களா? ஸோ கான்டெக்ட் பிரகாரம் ஒர்க் ஆகுதுங்களா? அப்போது மார்க்கெட் வந்து அந்த பர்டிகுலர் ரேஞ்சாக தான் ஒர்க் ஆகுது, அந்த லெவலாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நமக்கு அந்த லெவலுக்குள்ளே எப்படி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற அந்த வித்தை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டா போதும், பீஸ்ஃபுல்லாக என்ன பண்ணலாம், மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா நிறைய பேர் மார்க்கெட்டில் ஒரு விஷயம் இன்னைக்கு வீக்லி அப்படி தான் சொல்கிறோம், நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து இன்ட்ராடேல சக்ஸஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்க. 1000ல் ஒருத்தர், 100ல் ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தர், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் பொசிஷனலா மார்க்கெட் சார்ட்டே தெரியாம ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் தெரிஞ்சு சக்ஸஸ் ஆனவங்களும் செக் பண்ணி பாருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்காது, புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியணும், அதுக்கு தகுந்தாப்புல என்ன பண்ண தெரியணும் நம்மகிட்ட. மார்க்கெட் சார்ட்ல ஒரு ஷார்ட் டேர்ம் லெவல்ல மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு நமக்கு விஷயம் தெரியணும். அதுக்கு தகுந்தாப்புல என்ன பண்ண தெரியணும் உங்களுக்கு, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ண தெரியணும், புரியுதுங்களா? ஏன் வந்து சார்ட் மட்டுமே தெரிஞ்சும் நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியல, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சவங்களாலையும் சக்ஸஸ் பண்ண முடியல, ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண தெரியணும், சிங்க் பண்ண தெரியணும், புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட் எப்படி ஆக்ட் பண்ணுதுன்றதுக்கு அதுக்கு தகுந்தாப்புல ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸும் பண்ண தெரியணும், அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு நாலேஜும் அப்டேட் பண்ண தெரியணும். இதுதான் இங்கே கிளாரிட்டி. இதை தான் நாங்கள் லாஸ்ட்டு 60+ டேஸாக ஆல்மோஸ்ட் 3 months என்ன பண்ணுறோம், உங்களுக்கு புரியறதுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நல்லா திரும்ப திரும்ப பாருங்க, உங்களுக்கு எப்படி ஒரு நாளுமே இருக்கு பாருங்க. அதுதான் விஷயம். இதை மட்டுமே தெரிஞ்சிட்டா போதும், பீஸ்ஃபுல்லாக நம்ம ட்ரேடை பண்ணலாம், அதை பிஸ்னஸாகவும் பண்ணலாம், அழகாக போயிட்டே இருக்கும். ரொம்பவும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்க வேணாம், பண்ண முடியும். இதுதான் இங்க ட்ரேடிங்ல லெவல்ஸ் மேல ஓடிஎஃப் இல்ல இருந்தா அட்ஜஸ்ட்மென்ட் போட போறோம். இந்த லெவல்ஸ் அட்ஜஸ்ட் மார்க்கெட் அப்படியே இன்ட்ராடேவா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஷார்ட் லெவலா இருக்கிறோம், மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா இன்ட்ராடேவா மாறிப்போம், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலனா ஷார்ட் டைமா இருக்கும். அப்போ எப்போ இன்ட்ராடே பண்ணுமோ அப்போ இன்ட்ராடேவா மாறணும், எப்போ இன்ட்ராடேக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கொடுக்கலையோ அப்போ என்ன பண்ணும், ஷார்ட் டைம் ட்ரேடரா இருக்கணும். சிம்பிள். ஏன்னா மார்க்கெட் அதுதானுங்க பண்ணுது. சார்ட்டை நீங்க பாக்குறீங்க, என்ன பண்ணுது, அதுதானே பண்ணுது மார்க்கெட். அப்ப நம்மளும் அதுதான் பண்ணோம், நம்ம மட்டும் வேற ஒன்று பண்ணும்போது அங்க நமக்கு சேலஞ்சஸ் வரும். கிளியருங்களா? ஸோ இதுதான் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறோம். ஸோ இன்னைக்கு வந்து வீக்லி அப்டேட் இருந்தாலும் ஜஸ்ட் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மெத்தடே நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். பார்த்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஏன் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு பண்ணணும் அப்படின்றத நான் பார்க்கணும். இந்த பக்கம் இருக்குது டெய்லி ப்ரொஃபைல், இந்த பக்கம் இருக்குது வீக்லி ப்ரொஃபைல். மேலே இருக்குது பேங்க் நிஃப்டி, கீழே இருக்குது நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ வீக்லி ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுது, மார்க்கெட் வந்து ஒன் டைம் ஃப்ரேம் அப்சைடில் இருக்கு. ஓகேங்களா? ஒன் டைம் ஃப்ரேம் அப்சைடில் இருக்கு. ஓகேவா? இங்க வீக்லில என்ன பண்ணுது, உங்களுக்கு ஒன் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் இருக்கு அப்சைட்ல. இங்க டெய்லில என்ன இருக்கு உங்களுக்கு, 2 டே பேலன்ஸை மார்க்கெட் என்ன பண்ணுது, ரிஜெக்ட் பண்ணிருக்கு. ஆனா ரிஜெக்ட் பண்ண பிறகு திரும்ப புல் பேக் எடுத்து உள்ள வந்திருக்கு. அது டீடைலா நம்ம கான்டெக்ஸ்ட்ல பார்க்கலாம். அப்போ ஒரு விஷயம் நம்ம புரியுது, வீக்லில மார்க்கெட் நம்ம 2 வீக்ஸா நமக்கு அப்சைடுக்கு உண்டான ஒரு சைன் கொடுக்குது. ஆனா டெய்லில ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க தயங்கிட்டு இருக்காங்க. நமக்கு அந்த
200 EMA 50 EMAலாம் கிராஸ் ஓவர்லாம் நடந்தாச்சு. ஓகேங்களா? அது இங்கேயே நடந்தாச்சு. அதனால தான் நம்ம வந்து இந்த இடத்துல கிளியராவே சொன்னோம். இந்த இடத்துல வந்து கிளியரா இருக்கு. கான்டெக்ஸ்ட்ல எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்க வேணா போய் பாருங்க. 27 அண்ட் 28 இத போய் பாருங்க. நம்ம கிளியராவே சொல்லியிருந்தோம் எல்லாருக்கும். தெரியுதுங்களா? ஸோ அதுதான். இப்போ உங்களுக்கு ட்ரெடிஷனல் மெத்தட் நெறைய அப்டேட்ஸ் கிடைக்கும். ஆனா, அத வந்து நம்பலாமா? நம்பக்கூடாதா? அப்படின்ற அதுக்கான விஷயங்கள் தான் நம்ம வந்து ப்ரொஃபைல் சார்ட்ல நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 2 நாளோடைய பேலன்ஸ மார்க் ரிஜெக்ட் பண்ணி திரும்ப வருது. அப்ப இவங்க ஏதோ ஒரு நியூஸ்க்காக வெயிட் பண்றாங்கன்றது கிளாரிட்டி கிடைக்குது. இங்க ஆல்ரெடி மார்க்கெட் ரிசர்வா இருக்கு. அதே மாரி நிஃப்டியும் பாருங்க. உங்களுக்கு ஒன் டைம் ஃப்ரேம் அப் சைட்ல இருக்கு வீக்லில. ஆனா இங்க என்ன பண்ற டெய்லில உங்களுக்கு எப்படி இருக்கு? மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருக்கு. நல்லா பாருங்க. ரிஜெக்ட் ஆயிருக்கு. எது? நிஃப்டி வந்து ரிஜெக்ட். அப்ப நிஃப்டி வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? கொஞ்சம் டெய்லில புல்லிஷா மாறி அதுக்கப்புறம் அப் சைடுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் குடுக்கணும். ஆனா அதுக்கு உண்டான மொமெண்டம் எங்க இருக்கு? வீக்லில இருக்கு. ஆனா வீக்லில இன்னும் வீக் ஆகக்கூடாது. அப்போ கம்மிங் வீக்ல என்ன இருக்கணும் மார்க்கெட்? கொஞ்சம் அப் சைடு புஷிங் இருக்கணும். இருக்கு. புரியுதுங்களா? அப்ப கம்மிங் வீக் வந்து நமக்கு கொஞ்சம் புல்லிஷா இருந்தது அப்படின்னா, என்ன ஆகும் டெய்லில மார்க்கெட் டர்ன் ஆயி இங்க போயிட்டு சஸ்டெயின் ஆயி 24,000 போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ 23,000ல இருக்கக்கூடிய 600 இருக்க ப்ரொஃபைல் இன்னும் 400 பாயிண்ட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்றது நமக்கு இங்க பண்றது. நார்மலா ஓரளவுக்கு மார்க்கெட் தெரிஞ்சவங்களால என்ன பண்ண முடியும்? இத சொல்ல முடியும். ஆனா ஏன் நமக்கு நம்பிக்கை வர மாட்டுது? ஏன் கான்ஃபிடன்ஸ் வர மாட்டுது? அதுக்காக தான் இங்க ப்ரொஃபைல் சார்ட் நம்ம போறோம். இப்போ ப்ரொஃபைல் சார்ட்ல வீக்லி ப்ரொஃபைல் பார்க்குறோம். வீக்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த லாஸ்ட் வீக்கோட ப்ரொஃபைலுக்கு மேல மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா? லாஸ்ட் வீக் ப்ரொஃபைலுக்கு மேல மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணிருக்கு. இது லாஸ்ட் வீக் ப்ரொஃபைலு. அதுக்கு மேல மார்க்கெட் பேலன்ஸ். அப்ப இந்த பேலன்ஸ்க்கு மேல எனக்கு என்ன வேணும்? கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு அந்த கிளாரிட்டி கிடைக்குது. வீக்லில பேங்க் சிமிலர்லி நிஃப்டில என்ன பண்ணுது? லாஸ்ட் வீக்குக்கு மேல பேலன்ஸ் நடந்திருக்கு. ஆனா என்ன இருக்கு? அந்த பேலன்ஸ்க்கு பிலோல கன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடாது. அபோவ்ல கிடைக்கணும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்கு. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? அப்ப 2த்துலயுமே. அப்ப நீங்க புல்லிஷ் வியூவா நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுதான் இங்க தேவையான இருக்கு. இப்ப இத டெய்லில நமக்கு என்ன பண்றது? மைக்ரோ லெவல்ல மார்க்கெட்டோட ரெஃபரன்ஸ் நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் குடுக்குது அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ பேங்க் நிஃப்டிக்கு வரும். அப்ப இங்க பேங்க் நிஃப்டில பார்க்கும்போது உங்களுக்கு என்ன என்ன டீட்டெயில்ஸ் கிடைக்குது அப்படின்றத பாருங்க. இப்போ எப்படி இருக்கு ப்ரொஃபைல் பார்க்கறதுக்கு இந்த டே வந்து நம்ம அங்கேயும் பார்த்தோம் இல்ல? ஸோ இந்த 27த் அன்னைக்கு திரும்ப செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து மார்க்கெட் ஹைலி கான்ஃபிடன்ஸ் ப்ரொஃபைலா இங்க நமக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து கேப் அப் கிடைச்சிருக்கு. ஸோ இங்க மார்க்கெட் கீழ போகுமா போகாதான்னு இங்கேயே நமக்கு வந்து ஒரு பையிங் டெயில் கிடைச்சது. மார்க்கெட் க்ளோஸ் வச்சது. இந்த க்ளோஸ்ல இருந்து மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து கேண்டில் ஸ்டிக்கா கூட பாருங்களேன் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இது வந்து இந்த இடம் வந்து ஓப்பனு. இந்த இடம் வந்து மார்க்கெட் க்ளோஸு. இதுக்கு ஹை, இதுக்கு லோ. ஓரளவுக்கு இது வந்து என்ன பண்ணும் ஸ்பின்னிங் டாப் மாரி இருக்கும் பார்க்கறதுக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது ரெட் கலர் கேண்டிலாவே போடலாமா? ஓகே ரெட் கலர். இங்க இருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க க்ளோஸ் ஆனது நெக்ஸ்ட் டே மார்க்கெட் உங்களுக்கு என்ன புல்லிஷ் ஓப்பனிங் கேப் அப்பா ஓப்பன் ஆயிருக்கு. இங்க ஓப்பன் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது? வந்து லைட்டா இந்த ஹைய மட்டும் டச் பண்ணிட்டு உங்களுக்கு மேல போயாச்சு. போயிட்டு ப்ரொஃபைல் எங்க இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன இருக்கு? இப்படி உங்களுக்கு ப்ரொஃபைல் கிடைச்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த ப்ரொஃபைலுக்கு இந்த ப்ரொஃபைல் என்ன இருக்கு? நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கேப் அப் குடுத்து சஸ்டெயினா இருக்கு. கேப் அப் குடுத்து சஸ்டெயினா இருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அப்ப என்ன ஆகுது? அடுத்த 2 நாள் உங்களுக்கு என்ன பண்ணுது மார்க்கெட்? பேலன்ஸ் பண்ணுது. அப்ப அந்த பேலன்ஸ்க்கு மேல உங்களுக்கு என்ன பண்ணுது? மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் கீழ போகுதா? அப்படின்ற அந்த ஆன்ஸருக்கு ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷனு. அதுக்கப்புறம் சஸ்டெயினு. அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் சஸ்டெயின் வரும்போது, அப்போ இங்க மார்க்கெட் என்ன பண்ண முடியாது? கீழ இப்போதைக்கு போகாதுன்ற அந்த கிளாரிஃபிகேஷன் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறமா இது பட்ஜெட்டு. அதனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அடுத்த நாள் என்ன ஆகுது உங்களுக்கு? ஒரு நிதானமா ஒரு பேலன்ஸ்டு ப்ரொஃபைலா உங்களுக்கு என்ன கிடைக்குது? பிபிஓசி கிடைக்குது. அப்ப இந்த பிபிஓசிக்கு மேல மார்க்கெட் இப்போ சஸ்டெயின் பண்ணுது. நல்லா பார்த்துக்கோங்க. இங்க இதுக்கு மேல இங்க சஸ்டெயின் பண்ணுது. இப்ப இந்த பிபிஓசிக்கு மேல மார்க்கெட் இங்க சஸ்டெயின் பண்ணுது. இப்போ நமக்கு மண்டே அன்னைக்கு பாசிட்டிவ் மூவ் கிடைச்சதுன்னா, டெஃபினட்டா மார்க்கெட் எங்க போக சான்சஸ் இருக்கு? அடுத்த டார்கெட்டுக்கு போக சான்சஸ் இருக்கு. அப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்ன? கன்ஃபர்மேஷன்ஸும், எவிடன்ஸும் நம்ம பார்க்கணும். பார்த்தாச்சுன்னா நம்ம டார்கெட் போறது தெரியும். கிளாரிஃபை கிடைக்குதுங்களா? ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. இப்போ இந்த இடத்துல இருந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மார்க்கெட் எங்க போகும்? அப்படின்னு பார்ப்போம். முதல்ல எங்க போணும்? 50,800 மார்க்கெட் கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 51,600 அதுக்கப்புறம் இங்க 52,000 லெவலுக்கு மார்க்கெட் போகணும் அப்படின்ற அந்த புரிதல் நமக்கு கிடைக்குது. கரெக்ட்டுங்களா?
அப்ப லெவல்ஸ் எங்க வருது நமக்கு? செக் பண்ணிக்கோங்க. கிளியருங்களா? இப்ப இந்த ஒரு லெவலா மார்க்கெட் என்ன பண்ணும்? மூவ் ஆகணும் அப்படின்னு அந்த கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். அப்ப அதுக்கு நாளைக்கு என்ன நடக்கணும்? ப்ராப்பரான ஒரு ஓடிஎஃப் ஓட ரெஃபரன்ஸ் கிடைக்கணும். ஓகே. நாளைக்கு அப்ப கேப் அப்போ ஏதாவது நடந்தா கூட என்ன பண்ணும்? மார்க்கெட் ஓப்பன், ட்ரை பண்றதா, ஓப்பன், டெஸ்ட் ட்ரைவ் பண்றதா, இல்ல அவங்க விருப்பப்படலனா ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் பண்ணி உள்ள வராங்களா? அப்படின்றத நாளைக்கு நம்ம கிளியரா கவனிக்கணும். புரிஞ்சுச்சுங்களா? கிளாரிட்டி கிடைக்குதா? ஓகே ஃபைன். இப்போ பேங்க் நிஃப்டியோட கான்டெக்ஸ்ட்ல ரெஃபரன்ஸ் பார்த்துரும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இது லெவல்ஸ் உங்களுக்கு ஏன் மார்க் ஆச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த இந்த பிபிஓசியோட நான் நிறுத்திக்கிறேன். இந்த பிபிஓசி நிறுத்திட்டு இதுலேருந்து நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் பண்ணுவோம். இப்போ இந்த பிபிஓசி ப்ரொஃபைல் இன்னும் ஓப்பன்ல இருக்கு. ஓகேங்களா? மார்க் ரிஜெக்ட் ஆனா நேரா இங்க வரும்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த கரண்ட் டே ப்ரொஃபைல் என்ன இது வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் எடுத்திருக்கு. அப்போ இந்த பேலன்ஸ் இந்த 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 லோ வந்து ஆக்டிவா இருக்குன்னு நமக்கு கிளாரிட்டி கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்ஷன் வந்து அன்னைக்கு எப்படி இருந்திருக்கு பார்க்கலாம். இப்போ ஆக்ஷன் எப்படி இருந்திருக்கு? உங்களுக்கு இந்த டேவோட ஹை மேல ஓடிஎஃப் இருந்தா தான் நம்ம மேல போலான்னு பேசணும். ஓடிஎஃப் இல்ல. ஸோ ரிஜெக்ட் ஆகுது. ஓகேங்களா? அதே பிலோ ப்ரொஃபைல்ல ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஓடிஎஃப் கிளாரிஃபிகேஷன் மார்க்கெட் அன்னைக்கு பேலன்ஸ் தான் பண்ணாங்க. பேலன்ஸ் ஒரு புல் பேக் அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ கான்ஃபிடன்ஸ் பையிங்க மார்க்கெட் குடுக்கல. கான்ஃபிடன்ஸ் இதுவும் குடுக்கல. அப்போ இந்த லோ வந்து ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டெய்ல் வந்து ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிபிஓசி ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். இதுல இருந்து மார்க்கெட்டு உங்களுக்கு ஹை கான்ஃபிடன்ஸ் ஆன ஒரு ரெஃபரன்ஸா நாளைக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆகும்? அடுத்தடுத்த டார்கெட்டுக்கு மார்க்கெட் ராலி ஆகும். அப்ப அதுக்கு எப்படி ட்ரேட் செட்டப் பண்றது? கால் ஆப்ஷன் பை பண்ணின்னு உட்காந்துட்டு தேட போறோமா? இல்ல ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச்சா பண்ண போறோமா? இல்ல மார்க்கெட் புல் பேக் வந்து போனா என்ன பண்ண போறோம்? அதுதான் நாங்க சொல்றோம். இது வந்து நாட் ஒன்லி நாலேட்ஜ் ஆஃப் த சார்ட் ப்ளே பண்ணாதீங்க. ஆல்சோ நோ ஹவ் டு டூ ட்ரேடிங் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ராட்டஜியா அப்ரோச் பண்ண கத்துக்கணும். அப்போ எப்படி ஒரு ட்ரேடரால கான்ஃபிடன்ஸா என்ட்ரிய போட முடியும்? என்ட்ரி போட்டா கீழ வந்துருமா? மேல போயிடுமா? அப்படி பயந்து பயந்து பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப இதுக்கு ஸ்ட்ராட்டஜியா போடும்போது, அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச்சா போடும்போது, இது வரைக்கும் மார்க்கெட் வரலாம். இதுக்கு மேல கன்ஃபார்ம் ஆகலாம். அப்படின்னு அந்த கிளாரிட்டியோட அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? உங்களுக்கு அதுக்கான ஃபோர்ஸ் கிடைக்குது. கிளியருங்களா? ஸோ உங்களுக்கு லெவல்ஸ் மார்க் ஆயிடுச்சுங்களா? பேங்க் நிஃப்டி கிளாட். அப்ப நாளைக்கு என்ன பார்க்கணும்? கான்ஃபிடன்ஸ் மூவா? இல்ல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுதா? அப்படின்றத நாளைக்கு காலையில பார்த்துட்டு, உடனே ஸ்ட்ராட்டஜிய டிப்ளாய் பண்ணும்போது, எந்த இடத்து வரைக்கும் உங்களுக்கு வந்தா, உங்களுக்கு வந்து இப்ப நான் 50,000 லோ வந்து 50,000 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் மார்க்கெட் 51,000க்கு மேல மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகணும்னு வெயிட் பண்ணிக்கோங்க. 50% மேல கன்ஃபார்ம் ஆனா, அ பொசிஷன ஆட் பண்ணுங்க. 50,000 பிலோல கன்ஃபார்ம் ஆனா, உங்களுக்கு பொசிஷன அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சிம்பிள். அவ்வளவுதான். அப்ப எந்தெந்த ஸ்ட்ராட்டஜில எப்படி எப்படி போறதுன்றத நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? கிளியருங்களா? அப்ப வீக்லி அப்டேட்டும் பார்த்தாச்சு. வீக்லில என்ன கன்ஃபர்மேஷன் வீக்லி புல்லிஷா இருக்கு. ஆனா, டெய்லி நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். அதுக்கு நாளைக்கு மண்டே அன்னைக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா, அத ஃபாலோ பண்ணி ஸ்ட்ராட்டஜியா போட்டுட்டு, ஃபாலோ பண்ணும்போது, ஒரு லிமிட்டட் கேப்பிட்டல்ல டீசென்ட் மணிய பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்ப இன்ட்ராடே பண்றவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கரெக்ட்டா அந்த மொமெண்டம் இங்கேருந்து மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகி போற மொமெண்டம் ட்ரேட மட்டும் எடுக்க முடியும்ன்ற அந்த விஷயம் புரியுது. ஓகே. தட்ஸ் ஆல் இன் தி பேங்க் நிஃப்டி. இப்ப நிஃப்டிக்கு போவோம். இப்ப நிஃப்டியும் அதே மாதிரி நம்ம இங்க நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சது நிஃப்டில? இங்க டெய்லில வந்து உங்களுக்கு புல்லிஷா இருக்கு. சாரி வீக்லில புல்லிஷா இருக்கு. டெய்லில ஸ்லைட் பியரிஷா இருக்கு. நம்ம கன்ஃபர்மேஷன் அப் சைட்ல கிடைக்கணும். அவ்வளவுதான். சேம். அதுதான் நம்ம இப்ப எதிர்பார்க்கிறோம். இப்ப பாருங்க. அப் சைட்ல என்னங்க 24,000 மேல தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்றோம். அப்ப எங்கெங்கலாம் லெவல்ஸ் இருக்குன்றத நோட் பண்ணிக்கோங்க. இப்ப எங்கெங்கலாம் லெவல்ஸ் இருக்கு நமக்கு? இங்க 24,300ல ஒரு லெவல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அகைன் வந்து 24,200 அங்கேயும் கொஞ்சம் இருக்கு. 2400 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்க 24,000ல சிங்கிள் பிரிண்ட் லெவலையும் மார்க்கெட் பண்ணணும். இப்ப இதெல்லாம் அனாமலிஸை கிளியர் பண்ணணும்ன்றது தெரியுது. ஓகேவா? இதெல்லாம் லெவல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுங்களா? ஓகே ஃபைன். இப்ப அடுத்தது. இப்போ டெய்லி கான்டெக்ஸ்ட் பிரகாரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ மார்க்கெட் என்ன என்ன பண்ணியிருக்கு ஃப்ரைடே அன்னைக்குன்றத தேர்ஸ்டேயோட கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் மூவ் ஆக முடியல. இது வந்து ஒரு பிபிஓசி லெவல். இந்த பிபிஓசி ப்ரொஃபைல் மார்க்கெட் என்ன பண்ணல? ஸ்லைடா டெஸ்ட் தான் பண்ணிருக்கு. இன்னும் கிளியர் ஆகல அப்படின்னு அந்த கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இங்க தான் மார்க்கெட் ரிஜெக்ட்டும் நடந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? ஓகே ஃபைன். இப்போ இந்த டே வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்ஸா இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, ஓகே. ஓரளவுக்கு பேலன்ஸ்டா தான் இருக்கு. ஓகே. இது ஒரு ஒரு பேலன்ஸ்டு ப்ரொஃபைல். ஆனா பிபிஓசி கிடையாது. ஓகேங்களா? பேலன்ஸா இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ இந்த லோவ மார்க்கெட் கிளியர் பண்ணல. ஓகேங்களா? இந்த லோவையும் கிளியர் பண்ணல. இந்த டேவும் வந்து ஒரு நல்ல பேலன்ஸ். அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு பிபிஓசி இருக்கு. வெர்ஜின் பிபிஓசி அது கன்வெர்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்ப மார்க்கெட்டிங் இருக்கு. அப்ப நமக்கு என்னங்க தெரியுது?
முதல்ல கான்ஃபிடன்ஸா மார்க்கெட் என்ன பண்ணும்? இந்த அப் சைட்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்கும்போது, அப் சைட்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. அப்ப நான் என்ன பண்ணலாம்? இந்த 24,000க்கு மேல எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சுதுன்னா, நான் அப் சைடுக்கு உண்டான பொசிஷன ஆட் பண்ணலான்ற அந்த கிளாரிட்டி கிடைக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல 23,300 இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆவுது. இல்ல அட்லீஸ்ட் 24,400 கீழ மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, நான் அட்ஜஸ்ட்மென்ட் பொசிஷன் இந்த வீக்குக்கான விஷயங்கள பண்ணணும்ன்றத எனக்கு ஷார்ட் டெர்ம்ல மார்க்கெட் எனக்கு கிளாரிட்டி குடுக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த லோ வந்து ஆக்டிவா இருக்கு. பேலன்ஸ் நார்மலா பேலன்ஸ் வந்து ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். சிம்பிள். அப்ப மார்க்கெட் நமக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன கத்துக்கணும்? எப்படி ட்ரேட் பண்ணணும்னு கத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் லாஸ்ட் 60 டேஸா நாங்க கன்டினியூஸா ஒரு நாளுமே கனெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். அடுத்ததா நீங்க ட்ரேடிங் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா அழகா பண்ணலாம். பீஸ்ஃபுல்லா அந்த ட்ரேடிங்க பண்ணிட்டு நீங்க லிமிட்டடான ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டு கன்சிஸ்டன்ஸா மார்க்கெட்ல அப்ரோச் பண்ணிட்டு போக முடியும். ஓகேங்களா? தங்கம் ஒரு ஒரு கதை ஒண்ணு ஞாபகம் வருது. தங்க முட்டை இடுற வாத்து அந்த கதைய வந்து நீங்க தேடி படிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. ஒரே நாள்ல வெட்டுற அந்த மாரி கதை தான். மார்க்கெட்ல அது அழகா பொசிஷனலா ஒரு லெவலா மூவ் ஆகுது. அங்கருந்து லோ கான்ஃபிடன்ஸ்ல இருந்து நமக்கு ஹை கான்ஃபிடன்ஸ் குடுக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்டே பண்ணுது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மூவ் பண்ணுது. திரும்ப இங்க ஸ்டே பண்ணுது. மூவ் பண்ணுது. ஸ்டே பண்ணுது. இப்ப மூவ் ஆகுமா? அப்படின்னு அந்த கொஸ்டின் இருக்கு. இல்ல ரிஜெக்ட் ஆகுமா? அப்படின்னு கொஸ்டின் இருக்கு. அதுக்கான ஆன்சர் கிடைச்சுதுன்னா, என்ன வேலை பண்ணணுமோ அந்த வேலைய பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே. ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஸோ கன்டினியூஸா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க யூடியூப்ல. பட் நாங்க எங்க யூடியூப்ல மானிட்டேஷன்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இது நார்மல் அவேர்னஸ் ப்ரோகிராம் தான் போயிட்டே இருக்கு. ஸோ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாரி நம்ம வந்து ஒரு பிரஷரைஸ்டா இல்லாம ஒரு ரிலாக்ஸ் மோட்ல அழகா மார்க்கெட்ட புரிஞ்சுட்டு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை முக்கியமா நம்ம தமிழ் ட்ரேடர்ஸ்க்கு கிடைக்கணும். அதுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்கும் புரியும். ட்ரேடிங் மேல ஒரு நம்பிக்கையும் ஏற்படும். இத ஒழுங்கா கத்துக்கிட்டு பண்ணணுன்ற அந்த தெளிவு இருக்கும். ஸோ நெறைய பேர் தமிழ்ல மார்க்கெட் எல்லாம் சொல்லிக் குடுக்குறாங்க. நாங்க கேள்விப்பட்டோம். நெறைய பேர்கிட்ட நீங்க படிக்கிறீங்க. ஓகேங்களா? அதெல்லாம் படிங்க. அதெல்லாம் கத்துக்கோங்க. அப்போ கான்டெக்ஸ்ட் வைஸா எப்படி பண்ணலன்னு சொல்லி நெறைய பேர் என்ட்ட கொரி பண்ணாங்க. நாங்க கான்டெக்ஸ்ட் வைஸா எப்படி பண்றதுன்றது டெய்லி ஃப்ரீ வீடியோவாவே இங்க போட்டுட்டு இருக்கோம். இதுக்குள்ளவே உங்களால வந்து ப்ராப்பரா புரிஞ்சுகிட்டு பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. இல்ல இன்னும் எங்களுக்கு பர்சனலைஸ்டா உதவி தேவைப்படுது. அத டி அ அது எங்களுக்கு நல்லா சொல்லிக் குடுக்குறதுக்கு யாரா இருக்கீங்கன்னா வாங்க. நாங்க எங்க மென்டார்ஷிப் ப்ரோகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்க உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறோம். கம்பல்ஷன் கிடையாது. ஓகேங்களா? நீங்க வந்து அ ஒரு சிலர் வந்து யூடியூப்லயே வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. ஒரு சிலர் வந்து லைவ்ல சொல்லிக் குடுக்குறாங்க. ஒரு சிலர் வந்து வீடியோ செஷன்ல சொல்லிக் குடுக்குறாங்க. ஒரு சிலர்லாம் வந்து பீரியாடிக்கலா கிளாஸஸ் நடத்துறாங்க. படிங்க. நல்லா படிங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க கான்டெக்ஸ்ட் வைஸா எப்படி பண்ணணும்ன்றது இந்த வீடியோஸ பார்த்து நல்லா கத்துக்கோங்க. ஓகேங்களா? நல்லா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங்கா பண்ணுங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு உதவி தேவைப்படுது. கட்டாயம் வந்து ஒரு மென்டாரிங்கா தேவைப்படுது அப்படின்னா, ஈலன் ப்ரொஃபைல கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க மென்டார்ஷிப் புரோகிராம உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி, உங்களுக்கு கைட் பண்ணி, உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி குடுக்குறோம். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். வில் சி யூ நெக்ஸ்ட் டே.